மற்ற வண்டி வேணால் நம்ம வண்டி போய் ஏற்றுக்குது. ஓகே, மற்ற டிராக்டர். ஆமாம், கிட்டத்தட்ட ஏன் ஒரு 5-6 வண்டி போய் ஏற்றுக்கிறேன். மூவிங் வண்டியே ஏற்றுக்கிறேன். அந்த வண்டி போகாத இடத்துல நம்ம வண்டி போய் வந்துச்சு. 3 மடங்கு திரும்பும்போது நீ பிரேக் மேலே காலை வைக்க தேவை, ஃபுல்லாக ஸ்டேரிங் கட் பண்ணாலும் தானே திரும்ப. எனக்கு பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிச்சதாக இருக்குது. அதான் என்ன பிடிச்சி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, எந்த கஷ்டமும் தெரில, மைலேஜ் எல்லாம் கரெக்டாக தான் தருது. ஓட்ட தெரிஞ்சவங்க வண்டி முறையாக ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? விழுப்புரம் மாவட்டம் இறந்துரை. உங்கள் பேர்? சிலம்பரசன். டிஜிட்ராக்டில் பிபி 43 பார்த்தீங்கன்னா 50 HP டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க? இப்போ எடுத்து 1.5 மாதம் ஆகுது, திருக்கோயிலூரில் எடுத்தது. நீங்கள் ஆனால் இப்போ இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 7 வருஷமாக ஓட்டுறேன். 7 வருஷமாக ஓட்டுறீங்க. என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? இல்லை, அர்ஜுன் மகேந்திரா மட்டும் தான் ஓட்டணும். அர்ஜுன் மகேந்திரா, அதாவது மகேந்திரா டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. மகேந்திரா டிராக்டர் ஓட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ திடீர்னு இப்போ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. அது வந்து நீங்கள் தானே ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க? ஆமாம், நம்ம தான் எடுத்துக்கிறோம். ஓகேண்ணா. எப்படி எடுத்தீங்க, யார் சொல்லி எடுத்தீங்க? அதெல்லாம் யாரும் சொல்லலை. வண்டி கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்குது, உட்காந்து இப்போ ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால் கண்டி எடுத்தோம். அந்த மாதிரி இப்போ டிராக்டரோட கலரும் பார்க்கும்போது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குதுண்ணா. இப்போ கலரை பற்றி நீங்கள் என்ன யோசிக்க? கலரில் பற்றியெல்லாம் எதுவும் இல்லை, வண்டி உட்காந்து ஓட்டி பார்த்தோம், ப்ளூ கலர் வண்டியோட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓட்டுறதுக்கு, அதுக்காண்டி விரும்பி எடுத்தோம். இப்போ டிராக்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர சேராக இருக்குதுண்ணா. ஆமாம். ஓகேண்ணா. அதிகபட்சமாக எவ்வளோ சேர் வரைக்கும் ஓட்டியிருக்கீங்க? எவ்வளோ ஆயம்? அது நம்ம எப்படி இறங்கி பார்க்க முடியாது, கலப்பை நல்லா ஃபுல்லாக விட்டு ஓட்டுவோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வண்டி நல்லா தான் போகுது. ஓகேண்ணா. இப்போ சேத்துல ஓட்டும்போது வீல் எதெல்லாம் சுற்றுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நல்லா கில்லாக தான் போகுது. கில்லாக போகுது. ஆமாம். ஓகேண்ணா. அந்த மாதிரி இப்போ நாத்தாங்கல் ஓட்டி பார்த்தாச்சு, எல்லா இடத்துலையுமே ஓட்டி பார்த்தாச்சு, கில்லாக போகுது. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் இப்போ மண் வந்து எதை மாதிரி மண்ணுண்ணா உங்கள் ஊரெல்லாம்? நம்ம வந்து களிப்பு மண்ணு தான். களிப்பு மண்ணு தான். ஓகேண்ணா. இப்போ அதை மாதிரி மண்ணுக்கு இந்த டிராக்டரில் எவ்வளோ RPM வச்சு ஓட்டுறீங்க? 15 RPM வச்சு. 15 RPM. லோவில் ஓட்டுறீங்களா, மீடியம் போட்டு ஓட்டுறீங்களா? இல்லை, லோ போட்டு தான் ஓடும். லோ போட்டு தான். அப்படி வண்டி சிக்கிற மாதிரி தெரியுதுன்னா உடனே மீடியம் தள்ளனா வந்துடும் அந்த தொட்டு. ஓகேண்ணா. இது வரைக்கும் அது ஒரு சிலர் தெரியாதவங்க தான் அதிலே போட்டு அரைக்க அப்புறம் வண்டி மாட்டிக்கும். மாட்டுதுன்னு தெரியும் போது அதை போட்டு தள்ளி விட்டுனா வந்துடுது வண்டி. ஓகேண்ணா. இது வரைக்கும் அந்த வண்டியை மாட்டிருக்கீங்களா? இல்லை, வண்டி ஒன்றும் மாட்டல. அதை கூட சொல்லலாமா? மற்ற வண்டி வேணால் நம்ம வண்டி போய் ஏற்றுக்குது. ஓகே, மற்ற டிராக்டர். ஆமாம், கிட்டத்தட்ட ஏன் ஒரு 5-6 வண்டி போய் ஏற்றுக்கிறேன், மூவிங் வண்டியே ஏற்றுக்கிறேன். அந்த வண்டி போகாத இடத்துல நம்ம வண்டி போய் வந்துச்சு. ஓகே, அதாவது 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்ட முடியாத இடத்துல இந்த டிராக்டர் ஓடுது. ஆமாம். PTO ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 43 HP கொடுத்துருவாங்கண்ணா. ஆமாம். அதாவது PTO ஹெச்பி அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா PTO ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். இப்போ நீங்கள் ஓட்டும்போது நீங்கள் எவ்வளோ RPMல வச்சு ஓட்டுறீங்க PTO? 13-15 வைப்பேன். கொஞ்சம் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா RPM அதிகமாக வச்சு ஓட்டும். ஓகேண்ணா. வண்டி திணறாமோ அப்போ தான் போகும். இப்போ அது மாதிரி டிராக்டரோட சவுண்டு பார்க்கும்போது ரொம்ப இறச்சலாக இருக்குதுங்களா, இல்லை எப்படி இருக்குது? தெளிவரமாக தான் கேட்குது. தெளிவாக. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேண்ணா. அந்த மாதிரி இந்த டிராக்டர் ரொம்ப நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் தொடர்ந்து ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு? தொடர்ந்து என்ன ஒரு 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட ஓட்டிக்கிறேன், எந்த இதுவும் தெரில. ஓகேண்ணா. இப்போ அந்த மாதிரி இடத்துல 8 மணி நேரம்லாம் தொடர்ந்து ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? ஹீட் எதுவும் தெரில, அனல் அவ்வளோவா தெரியாது, நார்மலாக தான் இருக்குது. ஓகே. வைப்ரேஷன் எப்படின்னா இருக்குது? வைப்ரேஷன்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் சுத்தமாக காமிக்காது. ஓகேண்ணா. இப்போ வண்டி அனல் இல்லை, வண்டி அவ்வளோ அனல் கிடையாது. இப்போ அதை மாதிரி நீங்கள் ரோட் ரன்னிங்கில் போயிருப்பீங்க, அதிகபட்சமான ஸ்பீடு எவ்வளோ போகுது? இன்னும் ஒரு 22 அந்த மாதிரி போகும். 22. ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படி நல்லா போகுதுங்களா? ரிவர்ஸு லோ தள்ளி சேத்துல ஓடும்போது லோ தள்ளி போட்டோன்னா கொஞ்சம் அரைக்கணும் போவோம், மீடியம் தள்ளி விட்டுனா சல்லுன்னு போய் நின்றோம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பவர் ஸ்டேரிங் கொடுத்துறாங்க, 2 பம்ப் வச்சு. ஆமாம். உங்களுக்கு இந்த மூலமுழுக்கு திரும்புறது மூலமுழுக்கு திரும்பும்போது நீ பிரேக் மேலே காலை வைக்க தேவை, ஃபுல்லாக ஸ்டேரிங் கட் பண்ணாலும் தானே திரும்பு, ஆனால் ஹைட்ராலிக் தூக்கணும், கலப்பை தூக்கிட்டிங்கன்னா சைலண்டாக திரும்பிடும் வண்டி. ஓகே. அது மாதிரி ஒரு மோட்லேயோ பள்ளத்துலேயோ போகும்போது ஃப்ரண்ட் ஏதாவது தூக்குதுங்களா? இல்லை, அவ்வளோவா தூக்கலை. ஓகே. அது மாதிரி நீங்கள் இந்த டிராக்டர் உட்காந்து ஓட்டும்போது வியூ நல்லா தெரிஞ்சுங்களா? அதெல்லாம் கிளீனாக இருக்குது. ஓகே. இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்களும் எடுக்கலாம், வாடகை இது பண்ணுறவங்களும் எடுக்கலாம். ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிச்சதாக இருக்குது. அதான் என்ன பிடிச்சி? வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, எந்த கஷ்டமும் தெரில, மைலேஜ் எல்லாம் கரெக்டாக தான் தருது. நம்ம இன்னும் புழுதி ஓட்டி பார்க்கல, எடுத்ததுலேருந்து சேர் தான் ஓடுது வண்டி. ஓகே. ஃபுல்லாக சேத்துல மட்டும் தான் ஓட்டிருக்கீங்க? ஆமாம். இப்போ சர்வீஸ் வந்து எப்படின்னா வீட்டிலே வந்து பண்ணுறாங்களா, இல்லை ஷோரூம் விட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களா? இல்லை, வீட்டில் தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுது அந்த டிராக்டர்? இதுக்கு என்ன ஒரு 3 சில்லரை சொல்லிடுறாங்க. 3 சில்லரை. ஓகே. நான் இப்போ டிராக்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ஃப்ரீன்ற மாதிரி சொல்லிடுறாங்க லைஃப் டைம். உங்களுக்கு இப்போ ஃப்ரீ பண்ணாங்களா? ஃப்ரீ தான் பண்ணுறேன். ஓகேண்ணா. இப்போ மெக்கானிக் பேசுகிற இதெல்லாம் எப்படி நல்லா பேசுகிறாங்களா? இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கிளீனாக பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணோம் உடனே எடுத்து அட்டன் பண்ணி
நம்மளுக்கு என்ன இதுவோ அது பேசுகிறாங்க. அந்த மாதிரி இந்த டிராக்டரில் எதனா மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது இப்படி மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னா அப்படின்னு தான் சொல்லுவீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சொந்த இதாக ஓட்டுறீங்களா வாடகை ஓட்டுறீங்களா? இல்லை வாடகை தான் பண்ணுறோம். நீங்கள் ஃபுல்லாக வாடகை தான் ஓட்டுறீங்க. சென்டர் ஷிஃப்ட் தானே அது? ஆமாம். இதில் சைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஓட்டும்போது எப்படி வித்தியாசங்கள் எப்படி இருக்குது, எது ஈஸியாக இருக்குது? இந்த வண்டி நல்லா தான் இருக்குது ஓடுறதுக்கு. நம்ம கீர் போகிறதுக்கு வர்றதுக்கு நம்ம எந்த பக்கம் விட்டு எடுத்தாலும் சரி கரெக்டாக போகுது. அதான் சொல்கிறேன், நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க வண்டி முறையாக ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேண்ணா. அது மாதிரி பிரேக்லாம் கரெக்டாக பிடிக்குங்களா? அதெல்லாம் கரெக்டாக பிடிக்கும். ஓகே. அது மாதிரி கிளட்சின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளட்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கிளட்ச் கையில் கொடுத்து அப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரொட்டவேட்டருக்கு தனியாக கிளட்ச் வருது, நம்ம கீர் போகிறது தனியாக வருது. ஓகேண்ணா. இப்போ அது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. ஓகே. அது மாதிரி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எதனா சவுண்டு ரொம்ப வருதுங்களா? அந்த சவுண்டுன்ற பேச்சே இருக்கக்கூடாது, அதெல்லாம் கீழே போய் அதெல்லாம் கரெக்டாக அந்த சவுண்ட்லாம் எதுவும் இது வரலும் வந்ததில்லை. இப்போ இந்த டிராக்டர் எப்படி நீங்கள் புதுசாக எடுத்தீங்களா இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்களா? இல்லை, புதுசாக தான் எடுத்தது. நம்மக்கிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து வர வண்டி. ஓகே. இப்போது இந்த டிராக்டர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வேறு யாரா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஐயா சொல்லிடுறாங்க. சொல்லியிருக்காங்க. சொல்லிடுறாங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் நீங்கள் ஆஃபரில் எடுத்தீங்களா இல்லை ஆஃபர் இல்லாமல் எடுத்தீங்களா? ஆஃபரில் தான் எடுத்தது. ஆஃபர். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க? எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ரொட்டவேட்டர் கொடுத்தாங்க, பம்பரு, ஊக் செட்டு, 10 லிட்டர் டீசலு, டூல்ஸு, கலப்பை கொடுத்தாங்க. ஓகே. மொத்தமாக செட்டாக எடுத்துருக்கீங்க? ஆமாம், மொத்தமாக செட்டாக எடுத்தோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர்லாம் நல்லா பேசுவாங்க. இப்போ டிராக்டர் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நான் ஓனர் பேசுகிற இதெல்லாம் நல்லா இருக்குங்களா? இல்லை, எல்லாமே அன்றைக்கி பேசுகிற மாதிரி தான் இப்போவும் பேசுகிறாங்க, அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஸோ ஓகேண்ணா, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் போயிருந்தது ரொம்ப நன்றிண்ணா. சரி.